Good evening, friends. வணக்கம் நண்பர்களே. சம்திங் டாக் ஒன்றுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நீங்கள் தினமும் கூகுளை பயன்படுத்துறீங்க. கூகுள் சர்ச் பண்ணுறீங்களா? கூகுள் மேப்ஸ் வழி சர்ச் பண்ணுறீங்களா? ரூட்டெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணி, இல்லைங்களா? ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போகுது, இல்லை ஜிமெயில் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் என்ன பர்டிகுலர் தெரியாமலே ஒவ்வொரு நாள் கூகுளுடைய ஏஐயை பயன்படுத்தி தான் இருக்கீங்கன்னு சொன்னால் நம்ப முடியுதா? நம்ம போன வீடியோவில் கூகுளுடைய சக்தி வாய்ந்த ஜெமினி ஏஐ பற்றி பார்த்தோம். ஏஐங்கிறது வெறும் சேட்பாட் மட்டும் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையில் எப்படி ஆழமாக கலந்துருக்குன்னு தெரிஞ்சுக்குவோம். இன்றைக்கி கூகுளின் ஏஐ நம்மளோட அன்றாட வாழ்க்கை எப்படி எளிமையாகவும் புத்திசாலித்தனமாக மற்றும் வசதியாக மாற்றுதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கூகுள் சர்ச், ஓகேங்களா? கூகுள் தேடல் மற்றும் தகவலை கண்டறிதல். கூகுள் சர்ச் நம்மளை பல பேர் பயன்படுத்தும் முதல் விஷயம் இதுதான். கூகுள் சர்ச் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம நீங்கள் வார்த்தையை டைப் பண்ண ஆரம்பிக்கும் போதே கூகுள் தானாக சில வார்த்தையை சஜஸ்ட் பண்ணும். பார்த்துருக்கீங்களா? இதுதான் ஏஐயின் ப்ரிடிக்ஷன் சக்தி. நம்ம அடுத்து என்ன டைப் பண்ண போகிறோங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணுது. இதுதான் ப்ரிடிக்ஷன். நம்ம மிஷின் நீங்கள் இப்போ வீடியோவில் கூட பார்த்துருப்போம் இல்லையா? இதுதான் இது த்ரூ ஏஐ, ஓகேங்களா? ஆக்சுவலாக கூகுள் சர்ச் பர்சனல் சர்ச் கூட இன்னைக்கு இருக்குது. பர்சனல் சர்ச் ரிசல்ட்ஸு என்னது? ஏஐ உங்களோட கடந்த கால தேடல்கள், இருப்பிடம், உங்களுடைய விருப்பங்கள் ஆகியவற்றை வச்சு உங்களுக்கு பொருத்தமான முடிவுகளை காட்டும். அதாவது உங்களுடைய லொக்கேஷனு, உங்களுடைய நீங்கள் பண்ண சர்ச்சஸ்ஸு இதெல்லாம் வச்சுக்கிட்டு, அப்புறமேட்டு உங்களோட என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பொருத்தமான இந்த பேரமெட்லாம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பொருத்தமான அவுட்புட்ஸை காட்டும். வச்சு உங்களுக்கு ரொம்ப பொருத்தமான ரிசல்ட்ஸை காட்டும் உங்களுக்கு, ஓகேங்களா? இன்னும் சொல்லப்போனால் ஆட்டோ கரெக்ட் ப்ரெடிக்டர்ஸ்லாம் நம்ம எங்கேயும் பார்த்துருப்போம். ஆக்சுவலாக என்னது, நீங்கள் ஒரு தப்பாக டைப் பண்ணால் கூட ஏஐ சரி பண்ணும். ஆக்சுவலாக நம்ம கூகுள் சர்ச்சிலாம் நம்ம தப்பாக டைப் பண்ணால் கூட அது நமக்கு சர்ச் பண்ணும்போது நமக்கு அந்த வேர்ட்ஸ் அதை கரெக்ட் பண்ணி கொடுக்கும் நமக்கு, இல்லைங்களா? ஆட்டோ கரெக்டாக ப்ரிடிக்டிவ் டெக்ஸ்ட்டு. அதே மாதிரி நீங்கள் என்ன டைப் பண்ண போகிறீங்கன்னு கணிச்சு வார்த்தையை சர்ச் பண்ணும். வாட் நெக்ஸ்ட் கரெக்ட் வேர்டு அப்படிங்கிறத சஜஸ்ட் பண்ணும், இல்லைங்களா? இது நம்ம நேரத்தை எவ்வளோ மிச்சப்படுத்துது, இல்லைங்களா? ஸோ இதே மாதிரி குரல் வாய்ஸ் சர்ச்லேயும் ஓகே கூகுள்னு சொன்னதும் ஏஐ உங்களோட குரலை புரிஞ்சுக்கிட்டு பதில் அளிக்குது. இதுக்கு ஏஐயோட இயற்கை மொழி, அதாவது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸ், இயற்கை மொழி செயலாக்கத்திறன், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலாக இந்த வாய்ஸ் சர்ச்சில் வந்து NLP நம்ம ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருக்கோம். நம்ம வீடியோவில் NLP ஏஐ தமிழ் சீரிஸில் இருக்குது. NLP பற்றி விளக்கமாக பேசியிருக்கோம். வாய்ஸ் சர்ச்சுக்கு NLP ரொம்ப முக்கியமானது, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். இது ஏற்கனவே நம்ம கூகுள் இது வாய்ஸ் சர்ச்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். கூகுள் அசிஸ்டன்ட்லாம் விசுவல் சர்ச் ஆக்சுவலாக கூகுள் லென்ஸ் யூஸ் பண்ணி ஒரு இமேஜை வச்சு நம்ம தேட முடியும் இல்லையா? கூகுள் லென்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட ஃபோன் கேமரா இல்லை ஒரு பொருள் மேலே காட்டினா போதும், கூகுள் லென்ஸ் அந்த பொருளை என்னன்னு சொல்லும். ஒரு செடி, ஒரு கட்டிடம், ஒரு மொழி எதாக இருந்தாலும் ஏஐ அடையாளம் கண்டுக்கும். டெஸ்ட்டு கூட மொழிபெயர்க்கலாம். நீங்கள் கடினமான கணக்கு சமன்பாட்டை கேமராவில் காட்டினா கூட ஏஐ தீர்க்க உதவும், இல்லைங்களா? ஸோ கூகுள் சர்ச்சில் இதெல்லாம் ஏற்கனவே ஏஐ உங்கள் பேஸில் இருக்குது. அதாவது கூகுள் சர்ச்சுக்கு பேக்கெட்டில் இதெல்லாம் இருக்குது, ஏஐ இருக்குது. அதான் இங்கே சொல்ல வரோம், ஓகேங்களா? ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது கூகுள் மேப்ஸ். அடுத்து நம்ம சரியான பாதையில் கூட்டிகிட்டு போகிற கூகுள் மேப்ஸை தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக போக்குவரத்து கணிப்பு, டிராஃபிக் ப்ரெடிக்ஷன். நம்ம கூகுள் மேப்பில் பார்த்து இந்த இதில் இருக்க டிராஃபிக் ரெட் லைனில் காட்டும், எல்லோ லைனில் காட்டும். ஸோ ரெட் லைன் டிராஃபிக் அதிகமாக இருக்குது நம்மளே நமக்கு தெரிஞ்சுக்க முடியாது. அதில் எப்படி ஏஎல் தான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரியல் டைம் டிராஃபிக் தகவலை எடுத்து, ஓகேங்களா, கடந்த கால தகவலையும் ஆய்வு செஞ்சு எந்த மாதிரி புகுதல் வச்சு இருக்குன்னு கணிச்சு அதை நமக்கு அது நமக்கு காட்டுது. அதனால் இதுக்கு உங்களுக்கு மாற்று வழியை பரிந்துரைக்க முடியுது, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து அடுத்து வந்து நம்ம ஈட்டியும் காட்டும், இவ்வளோ நேரத்துக்கு சேருவோம் அப்படின்ட்டு. அதாவது எவ்வளோ நேரம் ஆகும், எஸ்டிமேட் டைம் ஆஃப் அரைவல் அப்படிங்கிறத ஈடிஏ, அதாவது ஒரு எஸ்டிமேஷன்
எஸ்டிமேட் டைப்பையும் அது காட்டும். போக்குவரத்து, தூரம், சராசரி வேகம், அப்புறம் பல காரணிகளை கணக்கு எடுத்துக்கிட்டு நீங்கள் இலக்கை அடைய எவ்வளோ நேரம் ஆகும்னு துல்லியமாக சொல்லுது. இது எப்படி முடியுது? இது பேக்கில் இருக்கிறனால தான். ஓகேங்களா? அது ஃபைண்ட் த பெஸ்ட் ரூட். ஆக்சுவலாக சிறந்த வழிக்கு ரூட் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பெஸ்ட் ரூட்டிங் பார்த்து இது பெஸ்ட் ரூட் அப்படிங்கிறத கண்டுபிடி சொல்லுவோம். உங்களுக்கு சிறந்த விரைவான பாதை தான் தேர்ந்தெடுத்து. ஸ்ட்ரீட் வியூ அண்ட் இமர்சிவ் வியூ. ஆக்சுவலாக லட்சக்கணக்கான படங்களை செயலாக்கி நமக்கு ஸ்ட்ரீட் வியூ, இமர்சிவ் வியூ போன்ற அனுபவங்களை வழங்குது. அதாவது அதை கிளிக் பண்ணால் அந்த ஸ்ட்ரீட் எப்படி இருக்குலாம் காட்டுது இல்லைங்களா? அந்த ஸ்ட்ரீட் வியூ, இமர்சிவ் வியூலாம் நமக்கு காட்டுது. அதாவது இப்போ லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் உலகம் ஃபுல்லாக லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சு அதை அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த வியூஸை காட்டுது. இதுக்கு பேக்லேயும் உங்களுக்கு இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் கூகுள் மேப்ஸ் சொல்லுது. போக்குவரத்து கணிக்கப்படுறது, ஈட்டிய கணிப்பு, சிறந்த வழி தேடல், ஸ்ட்ரீட் வியூ, இமர்சிவ் வியூலாம் பார்க்கறதுக்கு நமக்கு தான் உதவுது. ஸோ நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம யூஸ் பண்ணி தான் இருக்கோம். அடுத்து கூகுள் ஃபோட்டோஸ் மீடியா. ஓகேங்களா? இதில் பார்த்தோன்னாக்கா உங்கள் கேலரியில் ஆயிரக்கணக்கான நம்மளுடைய ஃபைல் சிஸ்டத்தில் நம்ம ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருப்போம். நம்ம மொபைலில் ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் நம்ம எடுத்து வச்சுருப்போம். நம்ம கேலரி இருக்கும். ஓகேங்களா? ஒழுங்குபடுத்த ஒரு பெரிய வேலை. கூகுள் ஃபோட்டோஸ் உங்களுக்கு அதில் உதவுது. லேக்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் அதை ஆட்டோமேட்டிக்காக அலைன் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம கூகுள் ஃபோட்டோஸ் உதவுது. அது தான் பேக்கெண்டில் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? அடுத்து பார்க்க தானாகவே உங்களோட ஃபோட்டோக்களை ஃபோட்டோக்களை முகத்தை அடையாளம் கண்டு இடங்கள், பொருட்கள் வழியாக பிரித்து வைக்கும். அதையும் கரெக்டாக ஐடென்டி பண்ணிட்டு அந்த லொக்கேஷனு, அதுக்கு அந்த பொருட்கள் பூனையா இல்லை மலையா கடற்கரையான்னு சொல்லி அந்த ஃபோட்டோஸை வச்சு அதையும் கேட்டகரைஸ் பண்ணி உங்களுக்கு அலர்ட்டாக வைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் பர்த்டே ஃபோட்டோஸு பிறந்தநாள் போடுங்க அப்படின்னு ட்ரை பண்ணால் போதும். உடனே துல்லியமாக அந்த பர்த்டே ஃபோட்டோஸை எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டும். இதெல்லாம் ஏஐனால தான் இந்த கூகுள் ஃபோட்டோஸ் இதெல்லாம் ஏற்கனவே ஏஐயில் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் என்ஹான்ஸ்மெண்ட்ஸு. ஏஐ சிஸ்டம் தானாகவே ஃபோட்டோக்களை வெளிச்சத்தை சரி செய்யும். அந்த ஃபோட்டோஸில் கலர் லைட்டிங்ஸை கரெக்டாக இல்லைனாக்கா அதே அட்ஜஸ்ட் பண்ணும் ஏஐ தான். ஓகேங்களா? அதனால தான் மொபைலில் நிறையா இந்த கேமரா எஃபெக்டிவாக இருக்க மொபைல்ஸை விட ஆட்டோமேட்டிக் ஏஐ உள்ள ஒர்க் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு. அது இந்த கூகுளுடைய ஏஐஸில் உள்ள யூஸ் பண்ணி தான் இருக்காங்க. ஃபோட்டோக்களை வெளிச்சத்தை சரி செய்யும், கலர்களை மேம்படுத்தும், அதேமாதிரி அனிமேஷன் உருவாக்கும். ஓகேங்களா? அதே மேஜிக் கிரியேஷன் ஃபோட்டோ அன்பிளர். இது ஒரு சூப்பரான ஏஐ அம்சம். வேண்டாத பொருட்களை ஃபோட்டோ எடுத்து அகற்றலாம் அல்லது மங்களகரமான படங்களை துல்லியமாக்கலாம். இந்த லேட்டஸ்ட் மொபைலில் இந்த ஆப்ஷன் அப்படியே இருக்குது. ஒரு இடத்துல ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஆன்லைன் மாற்ற முடியுது. அது இந்த சாம்சங் கூகுள் கூட டைப் பண்ணி தான் இந்த இதெல்லாம் பண்ணுறதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த 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 லாஜிக்லாம் இந்த கூகுள் ஃபோட்டோஸு ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஏஐ யூஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கு. ஓகேங்களா? அடுத்ததாக நம்ம எப்போ யூஸ் பண்ணுற ஜிமெயில் எப்பயுமே நம்ம பல காலமாக ஜிமெயில் யூஸ் பண்ணி தான் இருக்கோம் நம்ம, இல்லைங்களா? தினமும் ஜிமெயிலில் பயன்படுத்துகிறவங்க ரொம்ப ஜிமெயிலில் எப்பயுமே ஏஐ உங்களோட வேலையை எளிமையாக்குது. ஓகேங்களா? ஸ்மார்ட் ரிப்ளை, ஒரு மெயில் உடனடியாக பதிலளிக்க ஏஐ சில பதிலை சஜஸ்ட் பண்ணும். அந்த சஜஷன்ஸில் கீழே வரும் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் அதெல்லாம் ஏஐ தான் கொண்டு வருது. ஓகேங்களா? அப்புறம் பதிலாக இது நம்ம நேரத்தை எவ்வளோ மிச்சப்படுத்துது. நீங்கள் மெயில் டைப் பண்ணும்போது ஏஐ தானே சில வாக்கியங்களையும் சஜஸ்ட் பண்ணும். ஆட்டோ சஜஷன் சிஸ்டம்ஸ் நிறைய இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி முக்கியமாக ஸ்பேம் ஃபில்டரிங். ஏஐ ஸ்பேம் ஃபில்டர் ஒரு பெரிய ரோல் பண்ணுது. ஏஐ தான் தேவையில்லாத ஸ்பேம் மெயில் அடையாளம் கண்டு உங்களோட இன்பாக்ஸை சுத்தமாக வைக்குது. ஓகேங்களா? அது நிறைய ஸ்பேம் போட்டு காமிச்சிடும் அது. ஓகேங்களா? ஏஐ எந்த மெயில் உங்களுக்கு முக்கியம் கண்டுபிடிச்சி அதை தனியாக காட்டும். முன்னுரிமை இன்பாக்ஸ் ஆக்சுவலாக என்ன ப்ரியாரிட்டைஸ் இன்பாக்ஸ்ன்னு சொல்லலாம். ப்ரியாரிட்டைஸ் இன்பாக்ஸ் உங்களுக்கு எந்த மெயில் இன்பட்டோ அந்த மெயிலை மட்டும் உங்களுக்கு தனியாக பிரித்து காட்டும் ஏஐ. ஓகேங்களா? அது செட்டப்ஸ் வைக்கணும் அதை. ஓகேங்களா? ஸோ ஜிமெயிலில் இப்படி தான் ஏஐ முக்கியமாக ஸ்பேம் ஃபில்டரிங்லாம் ஏஐ முக்கியமாக ரோல் பண்ணுது ஆக்சுவலாக. அது கூகுள் அசிஸ்டன்ட்.
கூகுளில் அதாவது ஸ்மார்ட் டிவைசஸ் ஆக்சுவலாக. ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் உங்கள் ஃபோனில் கூகுள் அசிஸ்டண்ட்டை பயன்படுத்துறீங்கன்னா அது ஒரு சக்தி வாய்ந்த ஏஐ தான். நீங்கள் கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணுறீங்கனாக்கே அது ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஏஐ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ஏஐ டூல் யூஸ் பண்ணுறீங்க தான் அர்த்தம். வாய்ஸ் கமெண்ட்ஸ் கொடுக்குறோம். வாய்ஸ் வந்து என்எல்பி, அது ஏஐ. ஸ்மார்ட் ஹோம் சாதனங்கள் பயன்படுத்துறது, பாட் ரீப்ளேஸ் செய்கிறது, தகவல் எல்லாவற்றையும் குரல் கட்டளை மூலமாக நம்ம செய்ய முடியும். அது எல்லாமே என்எல்பி தான், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஓகேங்களா? அதே மாதிரி ஆட்டோமேஷன், ரொட்டீன் ஆட்டோமேஷன், அது மூலமாக அதாவது ஏஐ பவர் ரொட்டீன்ஸ் மூலமாக குட் மார்னிங்னு சொன்னதும் இந்த லைட் எரியுது, வானிலை தகவலை சொல்கிறது, அப்புறம் ஒளிக்கட்டில் செய்யலாம். நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னா குட் மார்னிங் சொன்னேன், எனக்கு வந்து இந்த நிமிஷம்லாம் காலையில் ஆன உடனே எனக்கு தேவை ஒரு மோட்டிவேஷன் சொல்கிறது அப்படின்னு செட் பண்ண முடியும் நம்மளால். ஸோ இந்த ரொட்டீன் ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம ஏஐ மூலமாக ஆல்டர் பண்ணிக்க முடியும் நம்மளால். இயற்கை மொழி அதாவது நான் இது எல்லாமே இப்போ நீ வாயில் பேசினா அது சிஸ்டம் புரிஞ்சுதுனாக்கே அது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் தான், அதாவது இயற்கை மொழி புரிந்து கொள்ளுதல். ஓகேங்களா? நேச்சுரல் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் எப்படி பேசினாலும் சிக்கான கட்டளைகளையும் மற்றும் தொடர்ச்சியான கேள்விகளை கூட புரிந்து கொண்டு பதிலுக்கு திறன் கொண்டது தான் ஏஐ. ஓகேங்களா? மற்ற குறிப்பிடத்தக்க குறிப்புகள், இந்த அம்சங்களை ஆக்சுவலாக அது ஏஐ வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் மெயின் வாய்ஸ் மூலமாக எது பண்ணால் உங்கள் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கில் தான் யூஸ் பண்ணோம். அது ஒரு ஏஐ தான். ஓகேங்களா? இன்னும் நிறைய டூல்ஸ் இருக்குது. அதில் பார்க்க கூகுள் டிரான்ஸ்லேட்டு, யூடியூபு ப்ரியாரிட்டேஷன், அது சஜஷன்ஸு, கூகுள் ப்ளே ஸ்டோர் பரிந்துரைகள். ஓகே, ஒரு புதுசாக டூல் இந்த டூல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பரிந்துரைக்குது காட்டு தெரியுங்களா? அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஏஐ தான் பண்ணுது. ஓகேங்களா? எனவே கடைசி பாட்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம சில டூல்ஸ் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுற டூல்ஸை மட்டும் சொல்லியிருக்கோம். இது எல்லாத்துலேயும் பின்னாடி ஏஐ இருக்குங்கிறத நாங்கள் இங்கே சொல்ல வரோம். ஓகே, அது போக கூகுள் ஏஐ நம்ம அன்றாட பயன்படுத்திகிட்டே இருக்கோம் நம்ம. ஓகேங்களா? இது என்ன இப்போ கூகுள் டிரான்ஸ்லேட்லாம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு, குரல், ரெண்டு ரெண்டு கம்யூனிகேஷனு, ரெண்டு என்னது உரையாடல் சொல்லுவாங்க இல்லையா, அதை எல்லாத்தையுமே நம்ம வந்து மொழிபெயர்க்க முடியும். ஓகேங்களா? நீங்கள் பார்க்குற வீடியோ பொறுத்து ஏஐ உங்களுக்கு பிடித்தமான வீடியோக்களை பரிந்துரைக்குது, அது சஜஷன்ஸு. ஓகேங்களா? யூடியூப்பில் கூகுளில் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஆப்ஸ் போட்டு கேம்களை ஏஐ பரிந்துரைக்குது. ஓகேங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா ஏங்கிறது ஏதோ எதிர்காலத்துக்கான ஒரு பெரிய விஷயம் மட்டும் இல்லை, அது ஒரு சக்தி வாய்ந்த கருவி. ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கை எளிமையாகவும் திறமையாகவும் மாற்ற உதவுது. பெரும்பாலும் நம்மளுக்கே தெரியாமல் இந்த தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்தி தான் இருக்கிறோம். இந்த கூகுள் ஏஐ அம்சங்கள் உங்களோட வாழ்க்கையை எப்படி எளிமையாக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூகுள் ஏஐயோட வேறு எந்த பயன்பாடு நீங்கள் கவனிச்சிருக்கீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் கூகுள் ஏஐ மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நம்ம சப்ஜெக்ட் அக்கௌண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கூகுள் பற்றி அடுத்த வேறு விஷயங்களை நம்ம பார்ப்போம். நம்ம இந்த கூகுள் ஏஐ சீரீஸில் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ உங்களுடைய ஆதரவுக்கும் உங்கள் நேரத்துக்கும் உங்களுடைய ஏஐ குறித்த அறிவு தேடலுக்கும் மிகவும் நன்றி. வணக்கம்.